ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட 7th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் அந்த ஜோஹான் அந்த பர்சன் வந்திருப்பான்ல, அங்கே தான் இந்த எபிசோட ஆரம்பிக்குது. யாரையா இவன் ஒன்றுமே போடாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அங்கே ஆளும் வரும்போதே சொல்கிறான், உன்னை நான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சுத்தமாக எதிர்பார்க்கல. ஃபைனலி உன்னை மீட் பண்ணிட்டேன் ஃபெல்லோ அப்போஸ்டல். அப்படியே நிற்கிறியா? நீ ஸ்வாட் கார்டை மீட் பண்ண முடியாது, நான் அதுக்கு விட மாட்டேன். தள்ளி போடா பூச்சி பயில இப்படின்னு ஒரே ஒரு அடிதான். அதுக்கே ஆளு எங்கேயோ போய் விழுவான். ஆளோட நிலைமையே மோசமாகுது. அங்க இதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆளுக்கு சுத்தமா அங்க நம்ப முடியல. நான் ஸ்வாட் டீமனு லைட்னிங் எம்ப்ரஸையே அங்க அசால்ட்டா டிஃபீட் பண்ணான். அவனை மாதிரி ஒரு பர்சனை வெறும் ஒரே ஒரு அடியில பறக்க விட்டானா? இவன் யாரு உண்மையிலேயே? அங்க ஜோஹானோ முன்னாடி வரும்போதே கேக்குறான், ஆமா நீ எந்த கடவுளை ஃபாலோ பண்ற? ஆனா ஷின்னுக்கு அங்க புரியுது, இதுக்கு மேலேயும் இந்த பர்சனை விட்டா இன்னமும் தான் பிரச்சனை அதிகமாகும். இதனால லைட்னிங் ஸ்ட்ரைக்கை வச்சு மொத்தமா முடிக்கலாம் அப்படின்னு ஆளு ட்ரை பண்றான். அதே வேகத்தோட லைட்னிங் ஸ்ட்ரைக்கும் மூஞ்ச நோக்கி வரும். சீன் அப்படியே அராக்னி அதை நோக்கி வரும். அதுங்க அங்க பேசின்னு இருக்கும்ல, சைட்ல ஒரு டீமனும் நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணின்னு அங்க போயிருக்கோம். அதுவும் அங்க போகும்போது யோசிக்குது, ஃபர்ஸ்ட் இந்த ஆண்ட் ட்ரைபை முச்சிட்டா இந்த ஈவில் கார்டோட பவர் எல்லாமே வீக்கன் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன அசால்ட்டா உன்னோட கதையும் முடிக்க முடியும். இந்த சைடு பசங்க ஜாலியா விளாடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல மேல அந்த டீமன் அப்பியர் ஆகுதுன்னு. அங்க பெரியவரும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகுறாரு. அந்த டீமன் மேல வந்தோடனே ஒரு வித்தியாசமான கேர்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுது. அது ஒரு பாய்சன் தான். அது எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிக்க அவ்வளவுதான். இதனால எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களால மூச்சை கூட சரியா அங்க விட முடியல. சீன் அப்படியே இந்த சைடு வரும். அங்க லைட்னிங் ஸ்ட்ரைக் வச்சிருப்பான்ல, மூஞ்சில பட்டு மூஞ்சி பேந்து போகும். ஆளும் ரொம்ப தூரமா போய் விழுறான். நான் யோசிச்ச மாதிரி என்னோட பவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஒன் ஸ்ட்ரைக்லயே நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஜோஹான் சாகல, அப்படியே ஒரு ஜாம்பி மாதிரி எழுந்து நிக்கிறான். இதை பாக்குற நம்ம ஆளுக்கு அல்ல, யாரா இவன் இம்மாட்டலா இல்ல ஏதாச்சான்னு. ஆளு மேல வித்தியாசமா ஏதோ ஒரு பவரும் ரேடியேட் ஆகுது. அப்படியே நிக்கிறான். மெரியோட லைட்னிங் ஸ்ட்ரைக் அது கண்டிப்பா ஒர்க்கா இருக்கணும். எதனால இவன் மேல அது ஒர்க்கே ஆகல? நான் யோசிச்ச மாதிரி இந்த காஜ பையன் ஒன்றும் ஒரு சாதாரணமான காஜ பையன் இல்ல போல. ஆளு இம்மாட்டெல்லாம் என்ன தம்பி, நான் யோசிக்கல உன்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கில் எல்லாம் இருக்கும்னு. ஆனா அது எந்த விதத்துலயும் இங்க பிரயோஜனம் இல்ல. ஏன்னா எத்தனை முறை நீ என்னை தாக்குனாலும் அது என் மேல ஒர்க்காவது. கண்டிப்பா நான் இதே மாதிரி திரும்ப உயிரோட வருவேன். எனக்கும் இந்த டைம்ல என்ன பண்ணும் தெரியல. ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்கில்லா இருக்கிற அந்த ஸ்கில்லை நான் பயன்படுத்தினேன். ஆல்ரெடி என் லிமிட்ல இருக்கேன். லைட்னிங் ஸ்ட்ரைக்காலேயே அவனை எதுவுமே பண்ண முடியல. இப்போ நான் சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா திரும்பவும் நான் ஏதாச்சும் ஸ்கில்லை பயன்படுத்தினாலும் அவன் திரும்பவும் எழுந்து நிற்பான். இது கண்டிப்பா பிரச்சனையா இருக்கும். போயும் நான் இந்த மாதிரி ஒரு காஜு பையன் கிட்டே சாகணும். என்ன ஆச்சு தம்பி, உன்கிட்ட வேற எதுவும் ஸ்கில்லுன்னு பேர்ல இல்லையா என்ன? ஏன்னா நீ என்னை இன்னமும் என்டர்டைன் பண்ணுவ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா உன்னால பண்ண முடியாது போலியே உன் லுக்கை வச்சு பார்த்தா. ஐயோ எனக்கு தெரியலையே. நான் சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணி இவன் கதையை சீக்கிரமா முடிக்கணும். அப்புறம் ஆளுக்கு ஒரு ஐடியா வரும். அவன் மேலேயே அந்த டபுள் ஆக்குற அந்த ஸ்கில்லு அதை ஆளு பயன்படுத்துறான். இதனால அவன் அப்படியே டபுள் ஆகுறான். அந்த ஹேண்ட்ஸமா இருக்கிற அந்த க்ளோனும் அப்பியர் ஆகுது. ஆனா நம்ம ஷீனுக்கு பயமா இருக்கு. ஏன்னா போன வாட்டி வெறுமா ஆர்டர் குத்ததுக்கே அடின்னு பயங்கரமா வச்சிருக்கோம். ஆனா இப்போ எனிமி இருக்கான். இந்த டைம்லயும் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுமா என்ன? அங்க ஜோஹான் இதை பார்த்துட்டு, பரவாயில்ல உன்கிட்ட இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் இருக்கா? உனக்குன்னு ஒரு ஆல்டர் ஈகோவா? நான் யோசிச்ச மாதிரியே நீ ரொம்ப அமேசிங்காகவும் கூலாகவும் இருக்க தெரியுமா? அந்த க்ளோனும் ஒரு மாதிரி லுக்கு விடும். ஆளுக்கும் என்ன பண்ணும் தெரியல. போன வாட்டி சும்மா ஆர்டர் கொடுத்தனால தான் அந்த லுக்கு அடிச்சான். ஆனா இந்த வாட்டி அவன் சுச்சுவேஷனை பார்க்கும் போது அவனுக்கு புரியும், நான் இதே மாதிரி கம்முன்னு இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். உடனே அந்த க்ளோனும் சொல்லும், எனக்கு தெரிஞ்சு இங்க பிரச்சனை போலியே. ஆமாண்டா, உனக்கு இப்பதான் தெரியுதா? நான் ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். நான் ஒன்றும் இந்த பிரச்சனையை பத்தி பேசல. அந்த கயாமி ட்ரைப் அவங்களும் டேஞ்சர்ல இருக்காங்க. அதனால உன்னை நம்பி இருக்கிற அந்த ஆண்ட் கும்பலை நீ எப்படியாச்சும் காப்பாற்றணும். ஏன்னா அப்படி ஒண்டி நீ பண்ணாம எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், உன்னோட காடோடைய பவர் எல்லாமே டிஸப்பியர் ஆகிடும். நம்ம ஆளுக்கு புரியல. ஏன்னா இங்கேயும் சுச்சுவேஷன் மோசமாக இருக்கு. இதில் அங்கே வேற அங்கே சைடில் ஜோஹானுக்கு கடுப்பாகுது. ஆமாம், நான் நிற்கிறது உங்கள் 2 பேருக்கும் தெரியலையா? நீங்கள் பாட்னு ஏதோ வீட்டில் பேசின்னு இருக்க மாதிரி பேசுகிறீங்க. அங்கே ஆள் ஒரு ஸ்கில்லை பயன்படுத்துகிறான். ஆனால் அந்த க்ளோன் அங்கே தப்பிச்சிரும். ஆனால் அந்த ஸ்கில்லு டேரெக்டாக நம்ம ஹீரோ மேலே படும். இதனால் ஆளும் சைடாக போய் விழுறான். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளோதான், இங்கே நான் சாகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த க்ளோனு போகும்போதே அங்கே சொல்லிட்டு போவோம், சின்ன இந்த வீக்கான பர்சனை மொத்தமாக எரிச்சிரு. என்னது என்ன சொல்கிற நீ? ஆனால் மற்ற விஷயத்த பற்றி சொல்லாமல் அப்படியே அந்த ஆன்டி ட்ரைபை காப்பாற்றணும்னு சொல்லி உள்ளே போயிடறான் ஃபோனில். நம்மளுக்கு இதை பார்த்தோன்னே என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா வசமாக இங்கே மாட்டிக்கினான். அங்கே ஜோஹானுக்கும் அவன் பண்ண வேலை ரொம்ப கடுப்பாக இருக்குமா. இதனால ஒரு பவரை வெளிப்படுத்தி நம்ம ஹீரோ கதையை முடிக்கலான்னு பார்க்குறான்.
என்னோட க்ளோனும் போகும்போது ஃபயர் பவரை வச்சு மொத்தமா முச்சிடு அப்படின்னு நாங்க சொல்லிச்சு. அப்பனா அது கண்டிப்பா ஒர்க் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா என்கிட்டயும் மிடில் ஃபிங்கருக்கான அந்த ஃபயர் பவர் அது இருக்கு. அங்க இதனால மிடில் ஃபிங்கரை காட்டிக்கின்னு அந்த ஃபயர் ஆளு வர வைக்கிறான். அங்க ஜோஹானும் இது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பெரிய மூவா இருக்கும் அப்படின்னு யோசிப்பான். ஆனா வரது ஏதோ குட்டி உண்டு ஃபயரு. அட என்ன இது, இதோட சைஸை வச்சு என்ன எரிக்க முடியும்? ஆமா என்னப்பா ஆச்சு, உன்னோட கடைசி ட்ரிக் இதுதானோ? அங்க ஜோஹானோ ஷின்னோட கதையை அப்படியே முடிக்கலான்னு பொறுமையா ஆளு வரான். இதே மாதிரி போச்சுன்னா நிலைமை இன்னமும் மோசமாயிடும். அட என்கிட்ட எல்லாத்தையுமே டபுள் ஆக்குற மாதிரி ஒரு ஸ்கில்லும் இருக்கு. அப்பனா அதை வச்சு என்னால இதையும் டபுள் ஆக்க முடியும். அதே மாதிரி டபுள் ஆக்க 1 2 2 3 3 4 இதே மாதிரி கண்ணா பின்னான்னு ஃபயர்ஸை எரிக்க ஆரம்பிக்கிறான். ஆமா தம்பி, இந்த மாதிரி சின்ன ஃபயரை வச்சு என் கூட விளாடலாம் அப்படின்னு யோசிக்கிறியா? இதெல்லாம் என் முன்னாடி எதுவுமே இல்லை. உன் கதையை நான் இங்கேயே முடிக்க போறேன். நான் போயும் அந்த ஆல்டர் ஈகோ அதோட பேச்சை கேட்டேன்ல, என்ன சொல்லணும்? அவ்வளவுதான். போயும் இந்த மாதிரி ஒரு காஜி பையன் கிட்ட நான் சாக போறேனா? அங்க என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி எல்லாத்துலயும் ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. அங்க ஜோஹானுக்குமே இப்பதான் அங்க புரியுது. ஆமா என்ன ஆச்சு, அந்த ஃபயர் பட்ட ஒரு இடமும் எதுக்காக ஹீலே ஆகல? அந்த ஃபயரை பாக்குறதுக்கு ரொம்ப சிறுசா இருக்கலாம், ஆனா அது ஜிஹானஸோட ஃபயர் இருக்கு. அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஹீலே ஆகாது. நம்ம ஷின்னுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த எபிலிட்டியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் இது பரவாயில்ல, இது எனக்கு உதவியாக தான் இருக்கு. ஆனால் ஜோஹான் நம்ம ஹீரோ பண்ண வேலையில் இன்னமும் தான் அங்கே கடுப்பாகிறான். திடீர்னு ஷின்னுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனோட பவர்லாம் அப்படியே கொஞ்சமாக அவனுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே ஆளு முட்டி போகிறான். சீன் அப்படியே அந்த வித்தியாசமான டீமனை நோக்கி வரும். அதுவும் ஆண்டோட ட்ரைபை மொத்தமா முடிக்கலான்னு எல்லாத்துலயும் பாய்சனை பரப்புது. கொஞ்சமா அவங்க வீக் ஆகுறாங்க. அவங்களால சுத்தமா அங்க மூச்சு விட முடியல. அவ்வளவுதான், இவங்களை கொண்டுட்டாலே போதும் அந்த ஈவல் கார்டோட ஸ்ட்ரென்த் ஒண்ணுமே இல்லாம குறைஞ்சு போயிடும். நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? அந்த ஈவல் கார்டு அவன் தான். ஏன்னா இத்தனைக்கும் உங்களை காப்பாற்ற கூட அவன் வரவே இல்லை. ஆனா இப்படி இவன் யோசிக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் பயங்கர வேகமா வர மாதிரி அங்க ஃபீல் ஆகும். பார்த்தா நம்ம ஷின்னு தான். ஷின்னோ ஒரு ராக்கெட் மாதிரி செம்ம வேகமா வரான். அந்த டீமன் அப்பயும் பைப்பில்ல, ஹேய் உன்னோட ட்ரைபாலுங்க கொஞ்சமா அழியறாங்க. கண்டிப்பா உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. உன்னோட பவரும் கொஞ்ச நேரத்திலேயே ஒண்ணுமே இல்லாம ஆக போகுது. ஷின்னோட க்ளோனு வந்த வேகத்துல ஒரே ஒரு பஞ்ச் ஒண்டி தான் அடிக்கும். அந்த பஞ்சு பட்டவுனே அது எங்கேயோ பந்து போய் விழும். அங்கேயே மொத்தமா கருகி போகுது. அந்த டீமனை ஆளு மூச்சை விட்டான். ஆனா பாய்சன் இன்னமும் அங்க பரவினே இருக்கு. அங்க எல்லாருமே கொஞ்சமா சாகிற நிலைக்கு போறனால ஷின்னோட பவரும் கம்மியாகுது. என் உடம்பு பயங்கரமா வலிக்குது. என் போன் எல்லாம் உடஞ்சு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அங்க ஒரு வார்னிங்க வரும். நம்ம ஹீரோவை நம்பி இருக்க அந்த ஆன்ட் கேங்கு அதுவும் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குதான். இதே மாதிரி பெரிய அளவுல உங்களை நம்பி இருக்கிற அந்த பிலீவர்ஸை நீங்க இழந்தா அவ்வளவுதான். கண்டிப்பா எல்லா பவர்ஸும் உங்களை விட்டு போயிடும். இந்த நேரத்துலயா இந்த மாதிரி விஷயம் ஆகணும்? ஏதாச்சும் பண்ணணுமே. அங்க நோட்டிபிகேஷனும் வரும். நம்ம ஹீரோவியா அவனால ஹீல் பண்ண முடியுமா? அங்க இதை பாக்குற ஷின்னு ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் சுத்தமா யோசிக்கல, அந்த ஹீலிங் ஃபிங்கரை வச்சு என்னைய என்னால ஹீல் பண்ணிக்க முடியுமா? ஆனா என்ன ஒண்ணு, காஸ்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. 5 மில்லியன் கோல்டு காயின் கன்சியூம் ஆகும். சரி ஏதோ ஒன்று ஹீல் ஆயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு நான் இன்வென்சிபிளா இருப்பேன். அது எனக்கு போதும். ஹீலிங் ரிங் ஃபிங்கர் இப்படின்னு ஆளு பண்ணோடனே கொஞ்சமா ஹீல் ஆகுறான். கம்ப்ளீட்டாகவும் ஹீல் ஆயிடுறான். அங்கே சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும். உங்களால் இதே மாதிரி அந்த ஆன்ட் ட்ரைபையும் உங்களால் ஹீல் பண்ண முடியும். அதுக்கு என்ன, ஒரு 10 மில்லியன் கோல்டு காயினை நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அட என்ன இது, நான் யோசிச்சதை விட இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு. சரி என்கிட்ட வேற வழி இல்லை, சரி எஸ்னே கொடுக்கலாம். நான் ஆன்ட்டுங்க இறந்து போயிடுச்சுன்னா அவ்வளோதான், பவர்ஸும் போயிடும், கோல்டு காயினும் எனக்கு கிடைக்காது. அதனால இதை பண்ணாதான் என்னால் சர்வே ஆக முடியும்னா கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன். ஆமா என்ன நீ பண்ண இருக்க? சரி உன்னால ஸ்டில் இப்பயும் நிக்க முடியுதா? உன் கதையை இப்பயே நான் முடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பண்ண அந்த வித்தியாசமான அட்டாக்கு திரும்ப நம்ம ஷின்னு மேல ஆளு பண்றான். அங்க இதனால அந்த ஸ்டீல் பாடியும் ஆக்டிவேட் ஆகுது. அந்த அட்டாக்னால நம்ம ஆளுக்கு எதுவுமே ஆகல. அங்க உடனே மிடில் ஃபிங்கரை வச்சு அந்த ஃபயர் அட்டாக்கை பண்ணலான்னு பாக்குறான். என்ன ஆச்சு, நான் திரும்பவும் இந்த மாதிரி அட்டாக்ல ஏமாறுவேன் அப்படின்னு யோசிச்சியா? உண்மையை சொன்னா நீ ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்க. நான் உன்னதான் கடைசி ஆஃபரிங்கா நான் பயன்படுத்தணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் 999 ஆஃபரிங்க நான் பண்ணிட்டேன். இன்னமும் ஒன்னு பண்ணா 1000 அது கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு கரெக்டான ஆளு நீ தான் நினைக்கிறேன். ஏன்னா நீ தான் ஒரு ஃபைனல் பீஸா இருக்க போற அதுக்கு. ஏன்னா அப்படி பண்ணிட்டா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவரு கீழே இறங்கி வருவாரு. அங்க ஷின்னுக்கும் இப்பதான் புரியுது, இது வரைக்கும் ஏகப்பட்ட ஆளுங்க மிஸ் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்வாட் டீமனு நம்ம லைட்னிங் எம்ப்ரஸ் மிரி
எல்லாருமே டார்கெட் செய்யப்பட்டு கிட்னாப் ஆனாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான். எல்லாரையுமே கொன்னு ஆஃபரிங்கா பண்ணிருக்கான். லாஸ்ட் ஆஃபரிங்கா நீதான் இருக்க போற. உன்னை அழிச்சு இந்த உலகத்துக்கு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவரை வர வைக்க போறேன். அங்க இப்படி சொன்னோன்னே வானத்துல ஒரு வித்தியாசமான கண்ணு அப்பியர் ஆகுது. அதோட சைஸே மேசிவா இருக்கும். அதுவும் அப்படியே நம்மால பாக்குது. ஷின்னுக்கு அங்க புரியல. ஆமா என்னது? மை லார்ட், நீங்க ஃபைனலி வந்துட்டீங்க. நான் சீக்கிரமா அந்த கண்ணை எப்படி வச்சு அழிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். காடு கிரஷிங் ஃபிங்கரை வச்சு மொத்தமா அழிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த விஷயம் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் மேல ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷனும் வருது. இதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. சைட்ல திடீர்னு அந்த பர்சனுக்கும் ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. ஏன் மை லார்ட், எதுக்காக என்னை இப்படி பண்றீங்க? நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க, அதை பண்ணாம ஏன் நீங்க ஏன் பவரை அப்சர்வ் பண்றீங்க? ஆனா அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் கேட்குற மாதிரி இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பவரை உரிய ஆரம்பிக்குது. அங்க ஷின்னும் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை பார்க்கும்போது அவரோட ட்ரீமுக்குள்ள ஆளு போறான். நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுளா இருந்தாரு. ஆனா கடைசியில என்ன திரும்பாச்சு? என்ன அந்த அபேஸ் அவன் ஏமாத்திட்டான். நான் லவ் பண்ண அந்த பொண்ணையும் ஆளு கொன்னுட்டான். இந்த உலகத்துல அவ இல்ல. அதனால ஆளுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிருக்கும். அவரு லவ் பண்ண அந்த பொண்ணு அவ உயிரோட இல்லல. அதனால இது வரைக்கும் ஒரு நல்ல காடா இந்த அவரு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனா ஒரு ரிவெஞ்சா அழிவின் கடவுளா மாறினாரு. இதுக்கப்புறம் சின்ன முன்னாடி ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய ஸ்வாடம் இருக்கு. அதோட சைஸே செம்ம ஹியூஜா இருக்கு. அதையும் ஆளு பாக்குறான். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வரும். காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அதோட கண்ணும் அப்படியே நம்ம ஷீனை பாக்குது. அங்க பின்னாடி ஸ்வாட் டீமனுக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஸ்வாட் காட், உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா என்னால என் ஃபிங்கரை கூட மூவ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு எனக்கு. ஸ்வாட் டீமன், நீ எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் ரிலாக்ஸா இரு. நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் பண்ற விஷயத்த நல்லா பாரு. ஏன்னா நானே இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இவரை மொத்தமா முடிக்கலான்னு இருக்கேன். அட, நீங்க உண்மையிலேயே அமேசிங். இந்த சைடு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் மூலமா ஒரு வித்தியாசமான பாம்பும் நம்ம ஜோஹானோட பவரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. மை லார்டு, என்ன பண்ணிருக்கீங்க? நான் ஒன்றும் இதுக்கு ஆசைப்படல. நான் உங்களுக்காக என்ன நல்லா பண்ண, நான் உங்களுக்கு சர்வ் பண்ண மர்சியை காட்டுங்க. ஆனா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அங்க நிக்கிற மாதிரி இல்ல. அங்க பயங்கரமா உரின்னு பவரை சக் பண்ணோன்னே அவனோட முடியும் அப்படியே வெள்ளையாவுது. எனக்கு இப்போதான் புரியுது, நீ ஒன்னும் ஒரு காட் இல்ல, ஒரு பயங்கரமான அரக்கன். ஸ்வாடிமனுக்கும் ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா ஜோஹான வெறுமா ஒரே ஒரு லுக்ல அது இந்த அளவுக்கு நிலைமையை மோசமாக்கிச்சு. இந்த நிலைமையில நம்ம ஸ்வாட் காடால இங்க ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஷீன் அவனோட கையில ஒரு கத்தியை வர வைக்கிறான். அதோட சைஸும் செம்ம பெருசா இருக்கும். ஸ்வாடிமன் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அங்க ஸ்வாடு மாஸ்டரி அப்படின்னு ஒரு அத்தாரிட்டியும் நம்ம ஹீரோக்கு ஆக்டிவேட் ஆகுது. அந்த ஸ்வாடும் செம்ம பெருசா மாறும். இதை பார்க்குற அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அதுவே ரொம்ப ஆச்சரியமாகும். நம்ம ஹீரோவும் தாக்கும் போதே சொல்றான், என்னோட உலகத்தை விட்டு அழிஞ்சுப்போ அப்படின்னு ஒரே ஸ்டைக்ல மொத்தமா முச்ச வர்றான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடமே ஒரு மாதிரி தரமட்டமா அழிஞ்சிருக்கும். அந்த இடத்துல மிலிட்டரி ஆளுங்களும் வராங்க. அங்க என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இங்க ட்ரிபிள்எஸ் கிரேட்ல இருக்க ஒரு ரிஃப்ட் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த மாஸ்டர் ஒண்டி வெளில வந்திருந்தா அவ்வளவுதான், இங்க இருக்கிற சிட்டியை மொத்தமா அழிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா நம்ம ப்ராஜெக்டை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சைட்ல ஒரு 2 மிலிட்டரி ஆளுங்களும், சார் கொஞ்சம் இங்க வாங்கல, யாரோ ஒருத்தங்க சர்வே ஆயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில சர்வே வரா அந்த இடத்துக்கு அந்த பர்சனை வரான். ஆமா, நீ யாரு ஓல்டு மேன்? எப்படி நீங்க வந்த? இங்க என்ன ஆச்சு? அதை பத்தி சொல்லு. உன் கண்டிஷன் எதுக்காக இந்த அளவுக்கு மோசமா இருக்கு? இதே மாதிரி போச்சுன்னா நீ இறந்து போயிடுவேன். சீக்கிரமா ஏறு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இன்னமும் அந்த விஷயத்தினால ஆளால வெளியில வர முடியல. காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவரு என்னையும் ஏமாத்திட்டாரு. என் பவரையே அவரு அப்சர்வ் பண்ணாரு. ஆனா அவரை விடவும் ஒரு பயங்கரமான காடை என் கண்ணில் பார்த்தேன். அவரு தான் ஷின்னோட பவர். அது ட்ரூலி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. உண்மையை சொன்னா அவரு தான் எல்லா காடுக்கும் காட்ஸே. சீன் அப்படியே நம்ம மீனாவை நோக்கி வரும். அங்க ஏதோ ஒரு பெரிய டிராகனா அவ கொண்டுட்டா. இதை பாக்குற பின்னாடி இருக்க அந்த எஸ்ரங் ஹண்டர் ரொம்ப ஆச்சரியமாகறான். பரவாயில்ல, வெறுமா உன்னோட மைண்ட் கண்ட்ரோல் அந்த பவரை வச்சு நீ கொண்டுட்ட. சும்மா பேசின இருக்காம சீக்கிரம் டெலிபோர்டேஷனுக்கான ஸ்டோனை கொடு. ஆமா, நீ எங்க போற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சீக்கிரம். ஹேய், நீ கோவப்படாம பேசுறியா? என்ன உன் அழகான மூஞ்சிக்கு அது செட் ஆகல. வாய மூடு. அதே மாதிரி நீ எதுக்காக இதை பயன்படுத்த போற? ஏன்னா இது 100 மில்லியன் வானுன்னு உனக்கு தெரியும்ல. என் விஷயத்துல மூக்க நுழைக்காம இரு இப்படின்னு அவ டெலிபோர்ட் ஆகி போறா. சீன் அப்படியே நம்ம ஹீரோவை நோக்கி வரும். அந்த இடத்துல நம்ம ஷின்னுக்கு பயங்கரமா உடம்பெல்லாம் வலிக்குது. ஆமா அங்கிள், இது ஓகே தானா? நல்லா இருக்கு. இப்பதான் நீங்க சொல்றது ஏதோ ஓல்டு மேன் சொல்ற மாதிரி இருக்கு. அட என்னம்மா நீ, நான் ஒன்னும் ஒரு ஓல்டு மேன்லாம் இல்ல, நான் உன்னோட அங்கிள். ஈவன் எனக்கு மேரேஜ் கூட ஆகல.
என் உடம்பு இந்த அளவுக்கு பெயின் ஆனதுக்கு காரணம் அந்த பெரிய செலஸ்டியல் ஸ்வாடு, அதனால தான் இப்படி ஆச்சு. ஆமா அங்கிள், அது சரி, அந்த ஸ்கேரியான அங்கிள் அது யாரு? ஸ்வாடிமனும் ஒரு மாதிரி வெறப்பா உட்காந்து இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே, சொல்லுங்க மாஸ்டர், என்ன விஷயம்? ஆமா, என்னோட பாத்ரூம் டோரை நீ ஏன் ஃபிக்ஸ் பண்ண? கண்டிப்பா இவனா தான் இருக்கும், ஏன்னா நான் இல்லாத போது நைஸா ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நான் தான் உங்க வீடு இப்படி நாசமாய் இருக்கிறத கண்டிப்பா என்னால பார்க்க முடியாது, அதான் நானே இறங்கி அந்த விஷயத்த பண்ணிட்டேன். சரி, அந்த ஷீன் கில்ட மொத்தமா முடிக்க சொன்ன அந்த வேலை என்ன ஆச்சு? அது நான் பண்ண வேணாம், ஏன்னா என்ன ஆச்சுன்னா இந்த மீனா மத்தவங்க இந்த எசரங்காலுங்க அந்த கில்ட மொத்தமா அழிக்கிறாங்க. அதனால நான் ஒண்ணுமே பண்ண வேணாம். ஈவன் இதனால கொரியாவோட பிளாக் மார்க்கெட்டே மொத்தமா கொலாப்ஸ் ஆகுது. எது நீ சொல்றது? அந்த சியாங் மீனா அவளா? அவ வந்து டிவில வர அந்த மாடல், அந்த பொண்ணு தானே? ஆமா, அவ உண்மையிலேயே ரியலான பியூட்டி தான். சியாங் மீனா அவளை பத்தி யோசிச்சா நம்ம சிஹான் மிரி அவளை பத்தி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா 2 பேரோட பேரும் ஒரு மாதிரி சிமிலரா இருக்கு. அதே மாதிரி பேரை வச்சு பார்த்தா 2 பேருமே சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆனா பாடியை வச்சு பார்த்தா வாய்ப்பில்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, ஏதோ ஒன்று, நான் மிரியை பார்க்க போறேன். ஏன்னா மிரி நிலைமை மோசமா இருந்துச்சுன்னா என்னோட ஹீலிங் எபிலிட்டியை வச்சு சீக்கிரமா அவளை குணமாக்க முடியும். அப்படியே ஆளு போனை பார்க்கறான், காட்லி அச்சீவ்மெண்ட் அது கம்ப்ளீட் ஆயிருக்கு. நீங்க வெற்றிகரமா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவரு இந்த உலகத்தை ரீச் பண்றதுல இருந்து தடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க கொன்னது வெறும் ஒரு க்ளோன் தான், இன்னமும் 99 க்ளோன்ஸை நீங்க கொல்லணும். அதே மாதிரி உங்களோட குட் கர்மாவும் 1 மில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அங்க இதை பாக்குற நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான். கொன்ன காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் உண்மையிலேயே உண்மையான காட் அப்படின்னு யோசிச்சான். ஆனா இப்பதான் அங்க தெரியுது, அவ்வளவு பெரிய ஜெயிண்டான கண்ணு அது ஒன்னும் உண்மையான விஷயமே இல்ல, வெறும் ஒரு க்ளோனு. ரியலான காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்லாம் வந்தா ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணணும். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த பெரிய கொஸ்ட முடிச்சால, அதனால ப்ரொமோஷன் கொஸ்டா சில பல கொஸ்ட் வந்திருக்கு. இதை வச்சு நம்ம ஷின்னால லோ கிரேட்ல இருக்க குட் கார்டா மாற முடியும். அதுக்கு டோட்டலா 2 வழி இருக்கு. ஃபர்ஸ்டா 1 பில்லியன் ஆளுங்களை ஒரு பிலிவர் கேங்கா இவன் சேர்க்கணும். ரெண்டாவதா 10 எஸ் ரேங்கோ இல்ல அதுக்கு மேல இருக்கிற டபுள் எஸ் இந்த மாதிரி ரேங்க்ல இருக்க ஆளுங்களை நம்ம ஹீரோவோட பிலிவர் கேங்ல சேர்க்கணும். இல்லையா 1 பில்லியன் ஆளுங்களை கொண்டு பேட் கர்மா அந்த வேல்யூவை ஏத்தணும். இது மூலமா லோ கிரேட் ஈவில் கார்டா நம்ம ஹீரோவால மாற முடியும். இல்லையா ஒரு 10 எஸ் ரேங்க் இல்ல அதுக்கும் மேல இருக்க ஆளுங்க அவங்கள கொண்டு அவங்களோட பவர்ஸையும் நம்ம ஹீரோவால திருட முடியும். இப்படி அங்க போட்டிருக்கு, மேல குட் கார்டு கீழே ஈவில் கார்டு. என்கிட்ட வேற வழியில நான் 2த்தையுமே பண்ணலான்னு இருக்கேன். ஆனா என்ன ஒண்ணு, என் லெவலுக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.